ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சந்திக்காத காரணம் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடுடைய தேர்தல் களம், தேர்தல் முடிவுகள், புதிய முதலமைச்சராக மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றார். ஸோ இந்த காரணங்களால் பார்த்திங்கன்னா பெருசாக சினிமா அப்டேட்டே கிடைக்கல சார். 2 மாதமாக தேர்தல் களம், இந்த களம் தான் சார் சூடு பிடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னா, அதாவது நம்ம இந்த ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு நோண்டின காலம் போய் கடந்த ஒரு 2 மாதம் காலமாக பல செய்தி சேனல்களை பார்க்குற அளவுக்கு நம்ம நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னப்பா நடக்கும், எப்படிப்பா நடக்கும், என்னதான்ப்பா நடக்க போகுது தமிழ்நாட்டில், யாருப்பா வரப்போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு செய்தி சேனல்களையே வந்து ரோட்டில் போகிற வரவலேருந்து கூலி தொழிலாளிகளிலிருந்து நடைபாடிய வியாபாரிகளிலிருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லேருந்து எல்லாருமே பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா செய்தி சேனல்கள் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது களம் வந்து மாறி இருக்குது. சரி, இதுக்கப்புறமாச்சும் சினிமா களம் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா, ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, கருப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றிகரமாக வசூலையும் வாரி குவித்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சம்மரில் வந்து ஒரு மாபெரும் சம்மராக அமைஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கருப்பு திரைப்படம் திரையரங்க உரிமையாளர்களை இப்போ காப்பாற்றிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கார் சத்தம் கேட்குது, ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஜூன் 12 ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி போன வருஷமே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார். மேவே முடிய போகுது, ஜூன் வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் அந்த படத்துக்கு உண்டான ஒரு அப்டேட்டுமே வரலையே சார். என்ன சார் இது, இப்போ ஜூன் 12 சொன்னபடி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஜூன் 12 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த படம் ஜூன் 12 கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 15 நாள் கூட இல்லை அந்த டேட்டுக்கு. ஸோ இவங்க இன்னும் ஃபஸ்ட்டு சிங்கிள் உள்ள, செகண்ட் சிங்கிள் உள்ள, ஆடியோ லான்ச் நடத்தல, எதுவுமே விடலை. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஜூன் 12 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ இந்த படம் எப்போ தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது ஜூலை மிட்டில் வருது, இல்லை இது ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துலையுமே வராது. நமக்கு கிடைச்ச தகவலின்படி நாம் வந்து பல இடங்களில் வந்து சம்மந்தமாக விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த திரைப்படம் செப்டம்பர் 11, அதாவது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த திரைப்படம் வெளியாகும் சார், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கிடைச்ச தகவல். ஏன்னா செப்டம்பர் 11 வந்து வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை, அதாவது 14 வந்து செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அதனால் அந்த டேட்டை தான் சார் வந்து பிளான் பண்ணுறாங்க. 4 நாள் வீக்கெண்டு, அது வேறு இல்லாமல் வந்து கோட்டலி லீவு வேறு வர நினைக்கிறப்போ. இப்போ பள்ளிகள்லாம் கொஞ்சம் லீவு வேறு இருக்கும். ஏன்னா வந்து 3 மாதங்கள் முடிந்து வந்து இந்த கோட்டலி லீவு வரதுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் 11 தான் சார் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் செய்தி. சரி, இது சம்மந்தமாக ரஜினிகாந்த் அவர்கள் என்ன அமைதி காக்கிறாரு, ஏன் இந்த படத்து சம்மந்தமாக எதுவுமே பேசவே இல்லை? சமீபத்தில் கூட ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட இந்த படத்தை பற்றி கூட எதுவுமே பேசலையே. ஜென்ரலாக அவருடைய அரசியல் அனுபவத்தையும் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்கள் பற்றி தானே அவர் பேசியிருந்தாரே தவிர படத்தை சம்மந்தமாக எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஒருவேளை ஆட்சி மாறிடுச்சு, இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா முன்னாள் ஆட்சியில் இருந்தவங்க. ஸோ அதனால் படம் ரிலீஸுக்கு ஏதாச்சும் சிக்கல் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பல கோணங்களில் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையிலேருந்து வந்தவர். நிச்சயமாக வந்து சினிமா துறை மேலே எந்த விதமான ஒரு கையெல்லாம் வைக்கவே மாட்டார். ஏன்னா எப்போவுமே சொல்கிறேன், அவருடைய ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழக அரசை சார்ந்தே இருக்குமே தவிர சினிமா துறையில் வந்து இவங்களை அடக்கணும், இவங்கள ஒடுக்கணும், இவர் படத்தை காலி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய நாளைக்கு தெரிஞ்சு அது மேலே பண்ணுறதுக்கு அவர் அதிக வாய்ப்புகளே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் ஏற்கனவே ஆட்சி இருந்தவங்க அவங்க தானே இப்போ படம் எடுத்திருக்காங்க. இது ரிலீஸ் பண்ண போகிறதும் எப்படி அதே ஆட்சியில் இருந்தவங்க தானே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த படத்தை முடக்குவோம்லாம் அதெல்லாம் எந்த சதியுமே ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. 2006 2011 வரை இங்கே திமுக ஆட்சி பெற்றிருந்தது. அப்போ ஆட்சி செஞ்சுட்ருக்கும்போது 2011ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த அரசு வந்து பொறுப்பேற்ற பிறகு சன் நிறுவனம் குடும்பங்கள் தயாரித்த பல படங்கள் இருந்தது, உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அஜித்குமார் அவர்கள் நடித்த மங்காத்தா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் வச்சுருந்தாங்க. புதிய ஆட்சி பொறுப்பேற்றுச்சு. இப்போ எப்படி நம்ம படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, ஏதாவது பிரச்சனை வருமா, அது வருமாலாம் நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க. ஆனால் எந்த விஷயமும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் பேனரில் மங்காத்தா திரைப்படம் ஆகஸ்ட் 31 2011ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இவங்க எந்த விதமான பிரச்சனையுமே பண்ணலை. ஏன்னா
அவங்க வந்து சினிமா துறையை முடக்கிறதோ இல்லை எதிர்கட்சிக்காரர்கள் படம் எடுத்தால் அந்த கட்சியை முடக்கிறதோ அந்த படத்தை முடக்கிறதோ அது அவங்க வேலையே கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனங்கள் படம் தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் படங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஏன்னா அந்த குரூப் வந்து படமே நிறைய பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க சினிமா துறை மீது அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவங்க இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி காலத்தில் எப்போ சினிமா துறையை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்னென்னா பண்ணிட்டு போங்கப்பா, நான் உங்கள் விஷயத்தில் வரவே மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் திரு விஜய் அவர்களோட கையாள்வார். ஏன்னா அவர் சினிமா துறையை பற்றி நீ படம் எடுக்காமல் போங்க, என்ன ஏன்னா ஹெல்ப் என்ன நான் கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரே தவிர எந்த படத்தையும் வந்து எடுத்து முடக்குவதுக்குள்ள எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்படியே முடக்குனா கூட அதுக்கு பயப்படுற ஆள் அந்த படத்தோட ஹீரோ கிடையாது. அது மூலம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரஜினிகாந்த் வந்து இந்த இது இல்லை, எந்த ஆட்சி காலத்தையும் யாருக்கும் அவர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ரஜினிகாந்தே ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், நீ தான் பெரிய கொம்பன் நினச்சிக்காத, உனக்கு அப்பனும் ஒருத்தன் பிறந்திருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், தெரியுமில்ல உங்களுக்கு? அதை மாதிரி எல்லாருக்குமே வந்து நீங்கள் அரசியல் களமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பெரிய பதவியில் யார் வேணாலும் எந்த பதவியிலலாம் இருங்க, அதை பற்றிலாம் ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா இன்று வரை தமிழ் சினிமா உலகில் ஒரு நடிகருக்கு பிரச்சனையாகாமல் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2-3 நடிகர்கள் தான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கும்பா அந்த படங்கள்லாம். அதுமாதிரி இந்த கான்ட்ரவர்சி உள்ளே இறங்கி படம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்து ஒரு சில நடிகர்கள் தான். அதில் முக்கியமான நடிகர் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து அஜித்குமார் அவர்கள். இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் தேடுற மாதிரிலாம் ஒரு படங்கள்லாம் இவங்கெல்லாம் பண்ணதே கிடையாது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரே ஒரு படத்தை பிரச்சனை வந்துச்சு. அது என்ன படம்னா பாபா திரைப்படம். உங்களுக்கே தெரியும் அது எதுக்காக பிரச்சனை வந்துன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம்னா, ஸோ ஒரு சில நடிகர்கள் மீது யாருமே எதுவும் பண்ண முடியாது, யாரும் வந்து தேவையில்லாமல் போய் வாலண்டரியாக இன்வால்வ் ஆகவும் முடியாது. இவங்க படத்தை தடுக்கணும் முடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு சில நடிகர்கள் மேலே எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு செல்வாக்கு வைத்திருக்கிறவர்கள், எல்லாரோடைய பெரிய லெவலில் செல்வாக்கு வைத்திருக்கக்கூடியவர்கள். ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அமைச்சரை விட பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு படத்தை வந்து தடுத்துட முடியுமா, நிறுத்திட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்புகளே கிடையாது. அதை மாண்புமிகு முதலமைச்சர்களும் அது மாதிரி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். நிறைய பேர் சமூக வலைதளத்தில் வந்து போடுறாங்க, என்னென்ன சார் டிவிக்கு ஆட்சி அமைச்சிச்சு, அப்புறம் ரஜினிகாந்த் படத்தை எதனா பண்ணுவாங்களா, அஜித்குமார் படத்தை எதனா பண்ணுவாங்களா அப்படின்னு. சார் அவங்கள பொறுத்தவரை சினிமாவில் தான் போட்டியே தவிர அரசியல் களத்துக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். ஸோ அதனால் இந்த படத்தை தயாரிப்பு சன் நிறுவனமாக இருந்தால் கூட, இந்த படத்தை தமிழகம் முழுவதும் வெளியிடக்கூடியது ரெட்ஜன் மூவிஸ் வந்தால் கூட, அவங்க சினிமா துறையிலேருந்து இந்த படத்தை தடுக்கணும் முடக்கணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது. அதை மாதிரி பண்ணவும் முடியாது. அது பண்ணாலும் வந்து அதுக்கு மேலே பவர் வைத்திருக்கக்கூடிய நடிகர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக இந்த திரைப்படம் செப்டம்பர் 11, 2026 விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த திரைப்படம் கண்டிப்பாக தேட்டரில் வெளியாகும். ஸோ இந்த படத்து மீதான இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 கோடி ரூபாய் வசூல் அப்படின்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி எழுப்புறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னு நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, சார் 1000 கோடி வசூல் என்பது முதல்ல வந்து ஓடிடி தளங்களில் 8 வாரங்கள் கழித்து ஒன்று ரிலீஸ் ஆகணும். அதேமாதிரி பாலிவுட், அதாவது ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண திரைப்படங்கள் அனைத்துமே ஹிந்தி பெட்லேயே ஒரு 300-400 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கோம். ஒரு KGF 2 இருக்கட்டும், ஒரு பாகுபலி 2 இருக்கட்டும், ஒரு புஷ்பா 2 இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18-20 ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற தேட்டரில் மல்டிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த வசூலை 8 கூடும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி என்னென்னா, ஒரு படம் வெளியாகி கிட்டத்தட்ட 4 வாரங்களிலேயே ஓடிடி தளத்தில் வந்துடும். அந்த ஓடிடி தளங்களை வர்றதுனால 4 வாரங்களுக்குள்ளே ஓடிடி தளத்தில் கொடுக்குற படங்கள் வந்து ஹிந்தி பெல்ட்டில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகாது. இந்த சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் தேட்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் தான் அதிகம் நம்ம நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் தேட்டரில் போட்டு அது ஒன்றும் பெரிய இது எடுக்க முடியாது. ஒரு 15 கோடி 20 கோடி அப்படின்ற மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து ஒரு 8 வாரங்கள் கழித்து ஓடிடியில் வெளியே ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து மல்டிப்ளெக்ஸில் நார்த் இந்தியாஸில் பெரிய லெவலில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது வேறு இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பாலிவுட் ஹீரோ, ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ ஜெயிலர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி ஷெராஃப் வந்திருந்தார். ஜாக்கி ஷெராஃப் வந்து பெரிய முன்னணி ஸ்டார் கிடையாது, இப்போதைக்கு முன்னணி ஸ்டார் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு சத்யராஜ் மாதிரி, ஒரு பிரபு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது யார் சார் வருவாங்க அப்படின்னு நம்ம சில பேர் ஷாருக் கான்ன்றான், சில பேர் சல்மான் கான்ன்றான், சில பேர் ரித்திக் ரோஷன் வராருன்றான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருப்பதா ஒரு செய்தி உண்மை தான்.
ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 8 வாரங்கள் கழித்து ஒரு வேளை ஜெயிலர் 2 ஓடிடி தளங்களில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாகிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இன்றும் சரி, அன்றும் சரி, என்றும் சரி, தமிழ் சினிமாவுடைய உச்சம் வந்து ரஜினிகாந்த் தான். இதில் நம்ம மறுக்கிறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு வருஷம் ஏதோ ஒரு சில நடிகர்கள் படம்லாம் மேலே போயிருக்கலாம் அந்த வருஷத்தில் மட்டும். ஆனால் பட் அதுக்காக வந்து ரஜினிகாந்த் கீழே போயிட்டான்ற அர்த்தம் கிடையாது. அதாவது சொல்லுவாங்களே, நம்ம தொடர்ந்து ரேஸ் ஓடிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ரேஸில் யாராச்சும் ஒருத்தர் முதல் இப்போ இவரே எடுத்துங்க, சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க. நம்ம உதாரணம் நிறைய பேர் தான் சொல்லலாம். சச்சின் டெண்டுல்கர் தான் ஆல் டைம் வந்து நம்பர் 1 கிரிக்கெட்டர். இன்றைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கருடைய நுணுக்கங்களை எந்த பிளேயர்லையும் ஆட முடியாது. இன்றைக்கி 360 எடுத்துங்க, அதெல்லாம் சச்சின் அன்றைக்கி அடிச்சிட்டாரு. ஹெலிகாப்டர் ஷாட் எடுத்துங்க, அதெல்லாம் தோனி வரதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டாரு. ஸோ என்ன இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்த கலவை தான் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர்லேருந்து ஒருத்தரை பிரித்து தான் பாட்டாக எடுத்துக்கிட்டீங்க. வேறு எதுவுமே கிடையாது. ரிவர்ஸ் ஸ்வீப்பாக இருக்கட்டும், 360 டிகிரியாக இருக்கட்டும், ஹெலிகாப்டர் ஷாட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆளாளுக்கு ஒரு பாதியும் தனித்தனியாக எடுத்து அடிக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர. பட் எல்லாமே கலந்த கலவை யார்? இந்த பிளேயர்ஸ்லாம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஆடினவர் யார்? சச்சின் டெண்டுல்கர் தான். அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் சச்சின் டெண்டுல்கர் சரியாக ஆடலன்னும் போது அந்த காலகட்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்லா ஆடிருப்பாங்க. அந்த ஒரு வருஷம் அவங்க டாப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஆல் டைம் டாப் யார் அப்படி தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் அதையும் மீறி திரும்ப அடித்து சச்சின் டெண்டுல்கர் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவர் அடிச்சிக்க ஒரு ஆளே கிடையாதுல்ல. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வெளில வர வரைக்கும் அவர் அடிச்சிக்க ஒரு ஆள் கூட கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு சினிமாவை துறையை விட்டு வேணாம் எனக்கு இதோட போதும்னு சொல்கிற வரைக்கும் ரஜினிகாந்தை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. இது முழுக்க உண்மை. இது நான் இல்லை, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. இதில் வந்து ரஜினிகாந்துக்கு சொம்பு அடிக்கிறேன், ரஜினிகாந்துக்கு வந்து நான் புகழ்ந்து பாடுறலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிகழ்வு தான். ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன்னா, அன்றும் இன்றும் என்றும் ரஜினிகாந்த் சினிமா துறையில் இருக்கிற வரை ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவுடைய உச்சம். அப்படி உச்சத்தில் இருக்க ஒரு நடிகருக்கு ஒரு படம் வந்து ஓடிடியில் 8 வாரங்கள் கழித்து வெளியாகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக அந்த திரைப்படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ் சினிமாவில் வசூல் பண்ணுறதுக்கு முதல் படமாக அமையும். இதை எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இன்று வரை நீங்கள் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்சபட்ச ஒரு 5 படங்களுடைய வசூல் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் ரஜினிகாந்த் படங்கள் தான் ஒரு 3-4 படங்கள் இருக்கும். ஏன்னா இன்று வரை தமிழ் சினிமாவுடைய அதிகபட்ச வசூல் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2.2 கிட்டத்தட்ட ஒரு 830 ஒரு 850 கோடி வசூல்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன படம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரஜினிகாந்த் படம் தான் இருக்குது, ஜெயிலர். கிட்டத்தட்ட ஒரு 650 ஒரு 670 கோடி படம்ன்றாங்க. அடுத்தது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய கூலி. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் லியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படங்கள் வந்து கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் படங்கள் தான் இருக்குது மொத்தமே. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படங்கள் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு நடிகர் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை. அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு பெரிய மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு இருக்க முதல் நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள். ரெண்டாவது நடிகர் உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள். அவர் வந்து இப்போ அரசியலுக்குள்ள முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ அவர் திரும்ப வந்து சினிமாவில் நடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கேள்விக்குரியது. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, இந்த 1000 கோடி வசூல் அடிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு யாருடைய படங்கள் இருக்குன்னா ரஜினிகாந்த் படங்கள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ கண்டினியூவாக அடுத்தடுத்து எல்லாம் பெரிய பெரிய படங்கள் தான் வச்சுருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜினிகாந்த் மட்டுமே இந்த 1000 கோடி ரூபாய் வசூலை அடிக்க ஒரே சாத்தியம் அப்படின்றதில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். நிச்சயமாக ஜெயிலர் 2 வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வசூல் ரீதியாக வரவேற்பை குவிக்கும் அப்படின்ற மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அநேகமாக ஜூன் மாதம் மிட்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படம் செப்டம்பர் 11 ஒரு வேளை அந்த டேட்டில் வெளியாகுதுன்னா செப்டம்பர் 1 இல்லை 2 வந்து இந்த படத்துக்கு உண்டான இசை வெளியீட்டு நடக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயம் ஜெயிலர் 2 தமிழ் சினிமாவுடைய இன்னொரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.